Hi friends, welcome to New Mechanical Mind. First நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மெயின்டெனன்ஸ் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க மேல வர லிங்கை கிளிக் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்பதான் ரொம்ப நல்லா புரியும். போன பார்ட்ல நாம வாட் இஸ் மெயின்டெனன்ஸ், பர்பஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ், ஹவு மெயின்டெனன்ஸ் இஸ் டன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். இனிமே வரப்போற வீடியோக்கள்ல இந்த ஒவ்வொரு டைப்பை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இதில் நாம் பார்க்க போகிற கண்டென்ட் வாட் இஸ் பிளான்டு மெயின்டெனன்ஸ், வாட் இஸ் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், பர்பஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ஹவு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இஸ் பிளான்டு, வாட் இஸ் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் செக் ஷீட். இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் நாம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பிளான்டு மெயின்டெனன்ஸ். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல பிளான்டு மெயின்டெனன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிளான்டு மெயின்டெனன்ஸ் இஸ் எ ப்ரிகாஷன் ஆக்டிவிட்டி வேர் வி பிளான் அண்ட் பெர்ஃபார்ம் மெயின்டெனன்ஸ் டாஸ்க்ஸ் பிஃபோர் எ ஃபால்ட் அக்கர்ஸ். ஒரு மெஷினில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை பிரேக் டவுன் நடக்கிறதுக்கு முன்னாடி நாம அதை தடுக்கிறதுக்காக முன்கூட்டியே எடுக்கிற நடவடிக்கைக்கு தான் பிளான்டு மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. இட் ஹேஸ் 3 மேஜர் ஆக்டிவிட்டிஸ். இதுல 3 முக்கியமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. பிளானிங், ஷெட்யூலிங், டாக்குமெண்டிங். இந்த 3 முக்கியமான ஆக்டிவிட்டிஸை பிளான்டு மெயின்டெனன்ஸ்ல ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் பிளான்டு மெயின்டெனன்ஸ். இப்போ உங்களுக்கு பிளான்டு மெயின்டெனன்ஸ்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னா என்னங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த பிளான்டு மெயின்டெனன்ஸ் மெத்தட். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்ங்கிறது பிளான்டு மெயின்டெனன்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த மெத்தட். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் டாஸ்க்ஸ் வில் பி ஷெட்யூல்டு அண்ட் பெர்ஃபார்ம்டு வைல் அன் அசெட் ஆர் மெஷின் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் டு ப்ரிவென்ட் இட் ஃப்ரம் ஃபெயிலிங் அன்எக்ஸ்பெக்டட்லி. ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டியை ஒரு அசெட் இல்லை மெஷின் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கும்போதே அது ஃபியூச்சர்ல அன்எக்ஸ்பெக்டட் பிரேக் டவுனை எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக முன்கூட்டியே பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி அந்த ஆக்டிவிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இட் இஸ் எ ரெகுலர் அண்ட் ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் ஒர்க். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்ங்கிறது ஒன் டைம் ஆக்டிவிட்டி கிடையாது. இது ரெகுலரா பிளான் பண்ணி கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்பாங்க. இன் திஸ் மெயின்டெனன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வில் பி கிவன் டு ஆல் மெஷின்ஸ். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் மெத்தடில் கம்பெனியில் இருக்கிற எல்லா மெஷின்ஸுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேக்ஸிமம் எல்லா மெஷினுக்குமே ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸை பிளான் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்க்கான டெஃபினிஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பர்பஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். பட் இதோட பர்பஸஸ்லாம் என்னங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இட் வில் ப்ரிவென்ட் அன்எக்ஸ்பெக்டட் பிரேக் டவுன் ஆஃப் த மெஷின். இதுதான் இதோட மெயின் பர்பஸ். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சேஃப்டி டு த ஆப்ரேட்டர் அண்ட் மெஷின் வில் பி என்ஷூர்டு. ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸை நம்ம கரெக்டாக பண்ணும்போது தான் ஒரு மெஷினில் ஒர்க் பண்ணுற ஆப்ரேட்டருக்கும் சரி இல்லை அந்த மெஷினுக்கும் சரி சேஃப்டியை நம்மளால என்ஷூர் பண்ண முடியும். இட் வில் ப்ரொவைட் இம்ப்ரூவ்டு எஃபிஷியன்சி ஃப்ரம் த மெஷின். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸை ரெகுலராக பண்ணுற மெஷின்ஸ்லேருந்து நம்மளால மேக்ஸிமம் எஃபிஷியன்சியாக எடுக்க முடியும். அதாவது அவுட்புட் அதிகமாக இருக்கும். லாஸ் டியூ டு மெஷின் பிரேக் டவுன் கேன் பி அவாய்டட். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் ஒரு மெஷின் ரிப்பீட்டடாக பிரேக் டவுன் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த மெஷின் மூலமாக நமக்கு நிறைய லாஸஸ் வரும். ஏன்னா பிரேக் டவுன் ஆச்சுன்னா ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகும். அதே மாதிரி அந்த பிரேக் டவுனை சரி பண்ணுறதுக்கு ரிப்பேரிங் காஸ்ட் கூட அதிகமாகலாம். மெஷின் அண்ட் அசெட் லைஃப் வில் பி இன்க்ரீஸ்டு. இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் மூலமாக நம்மளால் மெஷின் அண்ட் அசெட் இதோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ண முடியும். எனர்ஜி கன்சம்ஷன் மே பி ரெடியூஸ்டு. சம்டைம்ஸ் சில மெஷின்ஸை ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணோம்னா அந்த மெஷின் நிறைய பவரை கன்சியூம் பண்ணும். இந்த மெயின்டெனன்ஸை பண்ணுறது மூலமாக அதை நம்ம தடுக்கலாம். இன்க்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி, இம்ப்ரூவ்டு குவாலிட்டி அண்ட் ஆன் டைம் டெலிவரி கேன் பி அச்சீவ்டு. மெஷின் பிரேக் டவுனே இல்லாமல் கண்டினியூஸாக எஃபிஷியண்ட்டாக ஓடும்போது நம்மளால் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும், குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி கஸ்டமருக்கு ஆன் டைம் டெலிவரியை நம்மளால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். இது எல்லாமே ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான பர்பஸஸ்.
இப்போ உங்களுக்கு பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸோட பர்பஸ்லாம் என்னங்கிறத பத்தி டீடைலா தெரிஞ்சிருக்கும். அடுத்து நாம பார்க்க போறது ஹவ் பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் இஸ் பிளான்ட். இந்த பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ எப்படி பிளான் பண்றாங்கங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். லிஸ்ட் ஆஃப் ஆல் மெஷின்ஸ் வில் பி பிரிப்பேர்டு. முதல்ல கம்பெனில இருக்கிற எல்லா மெஷின்ஸோட லிஸ்ட்டை எடுப்பாங்க. மெஷின்ஸ் விச் ஆர் நீட் பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் வில் பி கன்ஃபர்ம்டு. அந்த எடுத்த லிஸ்ட்ல எந்தெந்த மெஷினுக்கெல்லாம் பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் தேவைப்படுதோ அதையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மெயின்டனன்ஸ் ஷெட்யூல் வில் பி பிளான்ட் ஒன்ஸ் இன் 6 months ஆர் 12 months. மெஷினோட யூசேஜ் அண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸை 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 12 மாசத்துக்கு ஒரு தடவையோ பிளான் பண்ணுவாங்க. பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் பிளான் வில் பி ப்ரிப்பேர்ட் அண்ட் அப்ரூவ்டு. எந்தெந்த மெஷினை எப்பப்பெல்லாம் பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் பண்ணுங்கிற ஒரு ஷெட்யூலை ப்ரிப்பேர் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணிப்பாங்க. தென் பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் வில் பி டன் அஸ் பர் பிளான். ஃபைனலா அந்த பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ்ல இருக்கிற ஷெட்யூல் படி ஒவ்வொரு மெஷினையும் அந்தந்த டைம்ல மெயின்டனன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸை பிளான் பண்ணுவாங்க. இப்போ நாம ஒரு மாடல் பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் பிளானை பார்க்க போறோம். இது ஒரு பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் பிளானுக்கான எக்ஸாம்பிள். இதுல ஃபர்ஸ்ட் மெஷின் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து மெஷின் நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மெஷின் எந்த ஏரியால இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த ஒவ்வொரு மெஷினையும் எப்போ மெயின்டனன்ஸ் பண்ணுங்கிற ஷெட்யூல் இங்க இருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதிரி ஒவ்வொரு மாசத்துலையும் எந்தெந்த மெஷினை பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் பண்ணுங்கிற பிளான் இருக்கு. பிளாங்க் சர்க்கிளா இருந்துச்சுன்னா பிளான், ஃபில்டு சர்க்கிளா இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டட், அதாவது அந்த மெயின்டனன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பிளானை ஏற்கனவே ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணி ஒருத்தர் வெரிஃபை பண்ணி இன்னொருத்தர் அப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது ஒரு மாடல் பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் பிளான். இதுல ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்மேட்டை அப்டேட் பண்ணி வச்சுப்பாங்க. பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் பிளான் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாட் இஸ் பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் செக் ஷீட். பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் செக் ஷீட்னா என்ன? பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸை பிளான் பண்ணும்போதே ஒவ்வொரு மெஷின்லையும் என்னென்ன செக் பாயிண்ட்டை பார்க்கணும், அதாவது என்னென்ன பேராமீட்டரை எல்லாம் வெரிஃபை பண்ணணுங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ரேட்டர் இல்ல டெக்னீஷியன் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாரு. இந்த பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் செக் ஷீட்ல என்னென்ன டீடைல்ஸ்லாம் இருக்கும்னா, a preventive maintenance checklist is a set of tasks that the technician needs to complete in order to close a preventive maintenance work order. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் செக் ஷீட்ல என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் கண்டக்ட் பண்ணணும், அதாவது அந்த பர்டிகுலர் மெஷின்ல என்னென்ன மெயின்டனன்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் ஃபாலோ பண்ணணும் இல்ல பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத பத்தி டீடைலா போட்டிருக்கோம். Preventive maintenance check sheet reduces human errors and contains important safety instructions that minimize the chance of injury during maintenance. Preventive maintenance பண்ணும்போது அந்த மெயின்டனன்ஸ் ஆக்டிவிட்டியை பெர்ஃபார்ம் பண்ற ஆப்ரேட்டருக்கு சேஃப்டி இஷ்யூனால இன்ஜுரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சில பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் செக் ஷீட்ல சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. It may have instructions and specifications for cleaning, tightening, lubrication, oil change, blocking the leakage, minor or major adjustment, regrinding the surface, replacement of spare, overall. எல்லா ப்ரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் செக் ஷீட்லையும் மெயினாக இந்த கிளீனிங் டைட்டனிங்கிற மாதிரி மெயின்டனன்ஸ் ஆக்டிவிட்டியை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் சொல்லியிருக்கிற எல்லா மெயின்டனன்ஸ் ஆக்டிவிட்டியையும் நாம் பார்ட் 1ல டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸில் அந்த பர்டிகுலர் மிஷினுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் சூட்டபிளோ அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நாம இப்போ ஒரு மாடல் பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் செக் ஷீட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு மாடல் பிரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் செக் ஷீட்டு. இந்த செக் ஷீட்டில் மெஷின் நேம், மெஷின் நம்பர், அந்த மெஷின் எந்த ஏரியாவில் இருக்குது, அந்த ப்ரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் பண்ண டேட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து அந்த மெஷினில் என்னென்ன செக் பாயிண்ட்லாம் செக் பண்ணணுமோ அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த செக் பாயிண்டோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அந்த ஒவ்வொரு செக் பாயிண்ட்டையும் எப்படி செக் பண்ணுங்கிற செக்கிங் மெத்தட் இதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ மெயின்டனன்ஸ் பண்ணும்போது என்ன அப்சர்வேஷன் கிடைக்குதோ அதையெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. அப்சர்வேஷன் ஓகேனா நோ ப்ராப்ளம். சப்போஸ் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்குது இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அந்த ஆக்ஷன் முடிஞ்சிச்சா இல்லையாங்கிறத ஃபைனலாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆக்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ரூவ்டு பைல அந்த மெயின்டனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி சைன் பண்ணுவார். இதுதான் ஒரு மாடல் ப்ரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் செக் ஷீட்டு. இப்போ உங்களுக்கு ப்ரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் செக் ஷீட்டை எப்படி அப்டேட் பண்ணுறாங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட மெயின்டனன்ஸ் பார்ட் 2 வீடியோ முடியுது.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமிடியேட்டா போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்ல கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, இப்போ நாம கொஸ்டின் செக்மெண்ட்டுக்கு வருவோம். போன வீடியோல நம்ம கேட்ட கொஸ்டின், வாட் இஸ் COQ, COPQ அண்ட் COGQ? COQ, COPQ, COGQ அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு சரியான ஆன்சர் COQனா காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி, COPQனா காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி, COGQனா காஸ்ட் ஆஃப் குட் குவாலிட்டி. கரெக்டான ஆன்சரை சொன்னவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோக்கான கொஸ்டின், which are called 5 core tools in QMS? குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல எதையெல்லாம் 5 core toolsனு சொல்லுவாங்க? ஆன்சர் தெரிஞ்சவங்க உடனே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.